இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான ரேமா வார்த்தை என்னவென்றால், சங்கீத புஸ்தகம் 126:4. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த வார்த்தை ஆண்டவர்கள் கொடுக்கிறார். ஒருவேளை தாவீது அந்நாட்கள்ல கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்றான். கர்த்தாவே, என் சிறையிருப்பை திருப்போம், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற தேவனே, என் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? கண்ணீரோடு ஜெபிக்கிறான். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கிறீங்களா? கடனுங்கிற சிறையிருப்பு, வியாதிங்கிற சிறையிருப்பு, பிரச்சனைங்கிற சிறையிருப்பு, நெருக்கங்கிற சிறையிருப்பு, இது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க சிறையிருப்பு இருக்கீங்களா? அல்லது தொழில முன்னேற்றம் வராம ஒரு சிறையிருப்புல இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி. எரேமியா புஸ்தகத்துல 33:7 சொல்லப்பட்டிருக்கு, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவளை கட்டுவித்து. அப்போ ஆண்டவர் திருப்பி, ஆண்டவர் சிறையிருப்பு எல்லாம் திருப்ப வல்லவரா இருக்கார். அதற்கு தாவீது ஜெபம் பண்ணுகிறான். என்னன்னு சொல்லினா, என் சிறையிருப்பு மாறட்டும் சொல்லி. 2 விதமான சிறையிருப்பு வேதாகமத்தில் உண்டு. ஒண்ணு எகிப்தின் சிறையிருப்பு, 2வது பாபிலோன் சிறையிருப்பு. எகிப்தின் சிறையிருப்பு நியமிக்கப்பட்டது. அது பிதாக்கள் வழியாக வரக்கூடிய, அவங்களால் வரக்கூடிய, அது நியமிக்கப்பட்டதா இருந்தது. ஆனா பாபிலோன் சிறையிருப்பு மீறல் நிமித்தமாய் வந்தது. அல்லேலூயா. ஒருவேளை இப்ப நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, பிரச்சனை, நெருக்கம், அது எது வழியா வந்திருக்கு? முற்பிதாக்கள் வழியா வந்திருக்குதா? அல்லது பாரம்பரியத்தின் வழியா வந்திருக்குதா? அல்லது நம்ம மீறல் நிமித்தம் இந்த பிரச்சனை வந்திருக்கா? எதனால வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஆவியில நிதானித்து பார்க்கணும். தேவ பிள்ளைகளே, நீங்க நிதானித்து இப்போ நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. தாவீது ஜெபம் பண்ணுகிறான். கண்ணீரோடு ஜெபம் பண்ணி ஜெபத்தை விதைக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு எதெல்லாம் நீங்க விதைக்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல நான் சொல்லுவேன், ஜெபத்தை விதைங்க. அப்படி நீங்க ஜெபத்தை விதைக்கிற பொழுது, ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஜெபிக்கும் போது, இன்னைக்கு எல்லா சிறையிருப்பும் மாறுது. ஒருவேளை இந்த பிரச்சனை ஏன் ஆண்டவரே வந்துச்சு, இந்த சூழ்நிலை ஏன் ஆண்டவரே வந்துச்சு, இந்த நெருக்கம் ஏன் வந்துச்சு, ஒருவேளை நான் மீறிட்டேனா, அல்லது எங்க முற்பிதாக்களுடைய அது பின்தொடருதா என்று சொல்லி நீங்க ஜெபிக்கிற பொழுது, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பு எல்லாவற்றையும் திருப்புகிறார். நான் உங்களுக்கு கூட ஜெபிக்கிறேன். இப்ப கூட ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, இன்னைக்கு யாரெல்லாம் இதை பார்க்கிறாங்களோ எல்லா சிறையிருப்பும் மாறட்டும், அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும், நெருக்கம் எல்லாம் மாறட்டும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் சாமி. இந்த சிறையிருப்பு எல்லாத்தையும் திருப்பி விடுங்கப்பா. அதை திருப்பி முன் இருந்தது போல ஆசீர்வதிங்க.